ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தேங்காய் பால் சிக்கன் பிரியாணிங்க. அதுக்கு நம்ம ஒரு 6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், 2 பட்டை, 4 கிராம்பு, கல்பாசி 1, 2 ஏலக்காய் இது அப்படியே போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. உப்பு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இதில் அப்படியே ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே புதினா தழை ஒரு கையளவு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெருசாக நீளமாக எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. அப்படியே தக்காளி ஒரு குட்டி தக்காளியை 3 தக்காளிங்க வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கலாங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ இன்றைக்கி செய்கிறது தேங்காய் பால் சிக்கன் பிரியாணிங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, சிக்கன் எல்லாம் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தேங்காய் பால் சிக்கன் பிரியாணிக்கு. சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் போட்டு நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நான் மிக்சியில் போட்டு வரேங்க. சிக்கனை நல்லா பெரட்டி கொடுத்துட்டேங்க. இப்போ அப்படியே மூடி வைக்கலாம், நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி சீரக சம்பா அரிசி வச்சுருக்கேங்க. இதுக்கு நம்ம தேங்காய் பால் இப்போ 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். இன்னும் 1 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம், கரெக்டாக இருக்குங்க. இப்போ உப்பு போட்டு இந்த தேங்காய் பால் கலவை உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விடலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றும்போது நல்லா கொதிக்குதுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுறலாங்க. 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ அப்படியே நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்யை ஊற்றிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு வச்சிடலாங்க. நல்லா கிளறிட்டு தம் கட்டிடலாங்க. அப்படியே மூடி வச்சாச்சுங்க. நல்லா வேகட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிக்கன் வறுவலுங்க. குற்றாலம் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம மிளகு வறுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் அப்படியே சோம்பு போட்டுக்கலாங்க. நம்ம போட்ட சோம்பு நல்லா பொரியுதுங்க. பட்டை 2, கிராம்பு 2 போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. அப்படியே மல்லி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது குற்றாலம் சிக்கன் வறுவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது இந்த குற்றாலம் சிக்கன் வறுவலுக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி, இது இந்த வறுத்த பொருளெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இதோட 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படியே முந்திரி பருப்பு 5-6 போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க சிக்கன் வறுவல். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2 போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரியுதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 வரமிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டேங்க. சின்ன வெங்காயம் போட்டேங்க.
பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 10 வெங்காயம். அப்படியே பூண்டு பல் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி, பொடியாக அறுத்த ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்தாச்சுங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பெரட்டி கொடுத்தாச்சுங்க. அரைச்ச மிளகா ஊற்றிக்கலாங்க. ஒரு கலக்கி விடலாங்க. இப்போ அப்படியே மூடி வைக்கலாங்க. நல்லா வேகட்டும். வெந்ததும் பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க குற்றாலம் சிக்கன் வறுவல். நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட்டு பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது